பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த காலகட்டங்கள் ஒவ்வொரு மாதிரியாக போயிட்டுருக்கு. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. நமக்கு ஜெயம் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா ஜெயத்தை எப்படி பெறுவது என்று. அதுக்கு நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அப்போ ஜெயம் எங்கேருந்து வரணும்னா ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துலேருந்து தான் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாலே அது மாறிடும் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது தான். ஆனால் அந்த ரத்தம் நமக்குள்ளே நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே வரணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம என்ன செய்யணும்? பாவங்களை விட்டுவிட வேண்டும். அதை விட்டு விடும் பொழுது தான் அந்த ரத்தத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களாக மாற முடியும். அந்த ரத்தம் நம்மளுடைய சரீரத்தில் பாய வேண்டும். அவர் நமக்குள்ளே வந்தால் தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அதை தான் நீதிமொழிகள் சொல்கிறாங்க. குதிரை என்ன செய்யணுமா? யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அப்போ ஆயத்தம் என்ற ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் அது கர்த்தரால் ஜெயம் நமக்கு கிடைக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும், நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு. அப்படி அல்ல. கர்த்தர் என்ன செய்கிறாரு? சோம்பேறி பகுதி எட்டுவான்னு சொல்லியிருக்கு. நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறி குளிர்கால முழுகிற காலத்தில் உழமாட்டான். ஆனால் அறுப்பு காலத்தில் போய் எதையும் தேடினால் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அப்படி தான் வேதம் சொல்லுது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்போதுமே ஆயத்தப்படணும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர் வருகிற காரியம், கர்த்தரை எதிர்நோக்கி நிற்கிற காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை நடத்த வேண்டிய காரியமாக இருந்தாலும் சரி. இப்போ படிக்கிற பிள்ளைங்க நிறைய இருப்பாங்க. அவங்க படிக்கிற காலகட்டத்தை நிறைய வீணடிச்சுட்டே இருப்பாங்க. வீணடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெற்றியை தேடினா எப்படி கிடைக்கும்? வெற்றியே கிடைக்காது. அந்தந்த காலத்தில் அதனை எல்லாத்தையும் எப்படி செய்யணுமோ அதை சரியாக செய்ய வேண்டும். சரியாக செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லை, எப்போ பார்த்தாலும் தோல்வியாக இருக்குது அப்படின்னா எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிறது மட்டுமல்லாது பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேணும். ஒரு குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக இல்லைன்னா அது எங்கே சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் ஆயத்தம்ங்கிற ஒன்று நமக்குள்ளே இருக்கணும். நம்ம ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமான தேவன். வேதத்திலிருந்து ஆயத்தமாகி வெற்றி ஜெயம் எடுத்த நபர்களை நிறைய பார்க்கலாம். எல்லா பாத்திரமே என்ன செய்வாங்க? அவங்க ஆயத்தமாவாங்க, தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வாங்க. திடுதிப்புன்னு ஓடி போய் எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ ரூத்தின் சரித்திரத்தை நம்ம எடுத்தோம்னா அந்த 4 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தோம்னா அவங்க என்னது? அந்த ரூத் ஒரு மோவாபிய பெண். அவங்க என்ன செய்யற? கணவனை இழந்துட்டு தன் வேற ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ள அவங்க இளமையான ஒரு இளம் விதவை. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? தன்னுடைய மாமியை பின்பற்றி பெத்லகேமுக்கு அவங்க வர்றாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்க? தன்னை ஆயத்தப்படுத்துகிறாங்க. என்ன செய்கிறாங்க? நம்ம தன்னுடைய மைண்டை ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க? ஆயத்தப்படுத்துகிறாங்க. அவங்க அதற்கு முன்னாடி மாமியார் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் அவங்களுடைய மைண்டில் வச்சுட்டு நம்ம இங்கே இந்த மோவாப் நாட்டில் இருக்கிறத விட நம்ம மாமி கூட போகிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி மைண்டில் என்ன செய்யறாங்க? ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு பால் என்ன செஞ்சுட்டாங்க? நீங்கள் தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. அவங்க ஆயத்தப்பட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. இவங்க தன்னை ஆயத்தப்படுத்தி இவங்க கூட வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பேசாமல் இருக்கலை. நம்ம 2 பேருக்கும் சாப்பாடுக்கு என்ன செய்வோம்? மாமியும் மருமகளும் இருக்காங்க. புதுசாக எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நகோமியை பார்த்து, ஐயோ இது நகோமி தானே, அவங்க தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊரார் எல்லாருமே பார்த்து சொல்கிறாங்க. உடனே அப்போ அந்த அம்மா கூட சொல்கிறாங்க, என்னைய அந்த மாதிரி சொல்லாதீங்க, நான் இங்கேருந்து நிறைய உள்ளவளாக போனேன், நான் இப்போ ரொம்ப குறைவாக நான் வந்திருக்கேன், குறை உள்ளவளா, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கசப்பாக இருக்குது, என்கிட்ட ஒரு இனிமையான ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்க கூட மற்றவங்ககிட்ட எல்லாம் பேசுகிறாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்குதா? அதை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நகோமி அம்மாவை போல் ஒருவேளை நம்ம எல்லாத்தையுமே இழந்த நிலைமையில் இருந்தால் திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி இவங்க என்ன செய்தாங்க? நம்ம இருக்கிற இடம் சரி கிடையாது, இதெல்லாம் நம்மளுடைய இடம், நம்ம என்ன செய்ய, நம்ம ஊருக்கு நம்ம போயிடணும். தன்னை ஆயத்தப்படுத்தினாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆயத்தப்படுத்தினபடினால அந்த அம்மாவுக்கு முற்பகுதி எப்படின்னா கணவனை ஃபஸ்ட்டு இழக்கிறாங்க, செகண்டு 2 மகன்களையும் இழக்கிறாங்க. எல்லாவற்றையும் இழந்து தனிமையாய் தவிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, இளமையான அந்த 2 பெண் பிள்ளைகள் வாழ வேண்டிய வயசில் மருமகள்கள் இப்படி நிற்பது ஆண்டவருக்கு சித்தமே கிடையாது, இந்த பிள்ளைங்க வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, பேசி என்ன செய்கிறாங்க? நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போங்க அப்படின்னு போயிட்டு அந்த அம்மா சரியான ஒரு முடிவெடுத்து தன்னோடு வர ஆயத்தமாக இருந்த ரூத்தை அழைத்து கொண்டு எங்கள் பெத்லகேமுக்கு வந்தாங்க. பெத்லகேமில் என்ன பண்ணாங்கன்னா
பெத்லேஹேம் நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே வந்து அந்த அம்மா அந்த ரூத் என்ன செய்கிறாங்க, காலமே எழுந்து என்ன செய்கிறாங்க, நமக்கு இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் நம்ம ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டே தான் இருக்கணும். அவங்க பேசியிருப்பாங்க 2 பேரும், இந்த ஊர் எப்படிங்கம்மா, அந்த ஊர் மக்கள் எப்படி, நம்ம இந்த ஊரில் எந்த மாதிரி நம்ம சர்வே பண்ணணும், இதெல்லாம் என்னது மாமிகிட்ட கேட்டு விசாரிச்சிருந்துருப்பாங்க. விசாரித்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து அறுக்கிற காலம். இந்த காலத்தில் போய் நான் என்ன செய்கிறேன், அறுக்கிறவங்க பின்னாடி நான் போனேன்னா அரிக்கட்டுகளிலிருந்து சிந்துகிறது கோதுமை மணிகளை நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன். நம்ம இப்படி உட்கார்ந்துருந்தா நம்மளால் முடியாது, நமக்கும் சாப்பிடணும், நம்மளும் எப்படியாவது என்ன செய்யணும், ஜீவனம் பண்ணணும்னு சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அது அந்நிய தேசம்தான், அந்நிய நாடு தான், அறியாத ஊர் தான், பாஷை தெரியாத இடம் தான், அறியாத மக்கள், புது இடம், புது ட்ரெஸ்ஸு எல்லாமே. இப்போ இந்த அம்மா இங்கே வந்து என்ன செய்யிட்டாங்க, தன்னை ஆயத்தப்படுத்தி இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டாங்க. மாற்றிக்கொண்டு முதல்ல வந்து ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து அறுக்க தெரியாமல் இருந்திருக்கணும். அதனால தான் அறுத்து கீழே விழுகிறது, சிந்துகிறதை நான் பொறுக்கி கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஆயத்தமாகி என்ன செய்கிறாங்க, அந்த வயல் நிலத்துக்கு போகிறாங்க. அவங்க போன வயல் நிலமோ எலிமெலேக்குக்கு சொந்தக்கார உறவின் முறையாக இருந்திருக்கு. அவங்க வந்து முதல்ல ஆயத்தமாயிட்டாங்க, போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் கர்த்தரே என்ன செய்கிறாங்க, அவர் நற்குணங்களை கண்டு சரியாக நேர்வழியாய் ஆண்டவர் நடத்தி செல்கிறார். அங்கே போன உடனே என்ன செய்கிறாங்க, ரூத்து அந்த கோதுமை மணிகள் சிந்துகிறதை எல்லாவற்றையும் பொறுக்கி என்ன செய்கிறாங்க, காலமே தொட்டு என்ன செய்கிறாங்க, யாருக்கிட்டையும் வீணான வார்த்தைகள் பேசாதபடி தான் போன காரியம் என்ன என்பதில் சரியாக அந்த அம்மா வழி நடத்தினாங்க, சரியாக நடந்து கொண்டாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை என்னதுன்னா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை மாறிச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, இவங்க செய்தது பெரிய ஒரு காரியமெல்லாம் அல்ல, தன்னை ஆயத்தப்படுத்தினாங்க, தன் மனநிலைமை ஆயத்தப்படுத்தினாங்க. இங்கே வந்து என்ன செய்தாங்க, தன்னை டோட்டலாக சரண்டர் பண்ணி, தனக்கு ஒருவேளை அந்த வேலை தெரியுமோ தெரியலையோ தெரியல, அவங்க என்ன செய்தாங்க, குனிந்து சிந்துகிற எல்லாவற்றையும் பொறுக்கி சேகரித்து அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிற அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு அங்கே இருக்க தண்ணியை குடித்து கொண்டு எல்லாத்தையும் சகித்து அந்த அம்மா என்ன செய்தாங்க, அந்த ராஜாவினுடைய அந்த முதலாளி போவாசுடைய கண்களில் இருந்த தயவு கிடைக்கும்படி அந்த அம்மா என்ன செய்தாங்க, அவங்களுடைய நடக்கையினால சரியாய் நடந்து கொண்டாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மளும் இன்னைக்கு எதில் ஆயத்தமாக இருக்கிறோம், எங்கே நம்முடைய குடும்பம் தோல்வியில் இருக்குது, ஒருவேளை வாழ்க்கையில் தோற்று நிற்கிறீங்களா, அல்லது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கே, எந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் அப்போ தான் என்ன செய்கிறாரு, நம்ம ஆயத்தமாகணும். குதிரை வந்து அந்த நாளுக்காக, யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும். அப்போ தான் ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அதிகாலையில் நம்ம எழும்பி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணும் பொழுது அவரிடத்திலிருந்து நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால் தேவனிடத்தில் தயவையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க எப்பொழுதும் என்ன செய்யுங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுகிறதுக்கு என்ன செய்யணும், தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்யறாரு, அவர் ஜெயிக்க வேண்டும், பிசாசின் தலையை நசுக்க வேண்டும் என்பதற்காக தன்னோடு என்ன செய்யறாரு, 2 சீஷர்களை அழைத்து கொண்டு ஆயத்தமாகி ஜெபம் பண்ண போனார். அதே போல் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஆயத்தம் என்கிற அணிகலனைகளை அணிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கால்களில் என்ன செய்யணும், நம்ம என்ன செருப்பை என்ன செய்யணும், அணிந்தவர்களாக என்ன செய்யணும், நம்ம ஆயத்தம் என்ற பாதரட்சையை அணிந்து எப்போதும் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்த செய்தி ஜெயம் என்ற தலைப்பில் நாளை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.